Hey guys, Assalamualaikum. ரொம்பவே சிம்பிளா at the same time நல்ல டேஸ்டி and ஹெல்தியா செய்யக்கூடிய வெஜ் புலாவ் ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் விட்டுக்கோங்க. பே லீஃப், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, ஜீரகம், முந்திரி பருப்பு இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. ஸ்லைஸா கட் பண்ணி வச்சு ஒரு பெரிய சைஸ் ஆனியனை சேர்த்து நல்லா வதக்குங்க. ஆனியன் வதங்கும் போதே 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் லைட்டா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்குனா போதும். 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லிக்கீரை, புதினா கீரை ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆனதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெஜ்ஜீஸை ஆட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு பொட்டேட்டோ, கேரட், கேப்சிகம், பீன்ஸ் இது 4மே எடுத்திருக்கேன். எல்லா வெஜ்ஜீஸையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான வெஜ்ஜீஸை சேர்த்துக்கோங்க. மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் கரம் மசாலாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1.5 கிளாஸ் ரைஸுக்கு 3 கிளாஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். நார்மலான சாப்பாட்டு ரைஸ் தான் நான் சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு இது லைட்டாக கொதி வரட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசி அதில் ஆட் பண்ணிடலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணி கரெக்டாக 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. 2 விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக 1 பாட் வெஜ் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட்டு நிஜமாவே ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும். இதில் நீங்கள் எந்த வெஜ்ஜஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி, மஷ்ரூம் இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான எல்லா காய்கறியுமே ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ உதிரி உதிரியாக ஒட்டாமல் அழகாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இந்த ஈஸியான ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.